நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 16வது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் மே மாத இறுதிக்குள் முடிய இருக்கிறது. 15வது பாராளுமன்றத்துடைய இறுதி கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 7 நாட்களாக அமளியும் துமளியுமாக கடுமையாக அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றம். பாராளுமன்ற இரு அவைகளும், லோக்சபா ஆகட்டும் ராஜ்யசபா ஆகட்டும், இரு அவைகளுமே தினசரி கூடி எந்த ரகளைகளோடு மட்டும் முடிந்து விடுகிறது. எந்த விவாதம் நடத்தப்படுவதில்லை, மசோதா நிறைவேற்றப்படாத ஒரு நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடு தங்களுக்கு ஓட்டை வாங்கி தரும் என்று தற்போதைய எம்பிக்கள் நம்புகிறார்கள். அப்படித்தான் நடக்கப் போகிறதா என்பது மே மாத இறுதியில் வெளியாகக்கூடிய தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். இந்த தேர்தல் நிகழ்வுகளை உடனுக்குடன் பதிவு செய்வதற்காக உங்கள் தந்தி டிவி 40க்கு 40 என்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, இந்தியாவில் இதுவரை எந்த தொலைக்காட்சியும் செய்யாத ஒரு பிரம்மாண்டமான முயற்சியாக முழுக்க பெரிய அளவில் அறிவியல் பூர்வமாக 20,000க்கும் மேற்பட்ட 39+1 40 தொகுதியில் மட்டுமே 20,000க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்போடு கூடிய சாம்பிளோடு கூடிய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை உங்கள் தந்தி டிவி நடத்திருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியாக நாம் இந்த 40க்கு 40 நிகழ்ச்சி தினசரி இரவு 9:30க்கு பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னால் நாம் குமரி தொகுதி, நாகப்பட்டினம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஒரு 5 தொகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் ஒரு முக்கியமான தொகுதியை பார்க்க இருக்கிறோம். அந்த தொகுதியுடைய நிலவரம் என்ன, அந்த தொகுதியுடைய எம்பிஆர், அவருடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய கோரிக்கை என்ன, அதை எம்பி எந்த அளவுக்கு நிறைவேற்றார் என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் தேர்தல் தொடர்பாக, அரசியல் தொடர்பாக இன்று நிகழ்ந்த அகில இந்தியாவில் இன்று நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன என்பதை தேர்தல் மேடை பகுதியில் இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை வீழ்த்துவது, தமிழகத்தை 2 திராவிட கட்சிகளின் பிடியில் இருந்து மீட்பது என்ற 2 லட்சியங்களுக்காக காந்திய மக்கள் கட்சி உழைக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். மோடியை பிரதமராக்க மிக கடுமையாக களப்பணி ஆற்றப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரும் 14ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்கும் போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பு காங்கிரஸ் தேமுதிக இடையே கூட்டணிக்கு அச்சாரமாக அமையுமா என்பதை தற்போது கூற முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ், பாஜக அல்லாத மதச்சார்பற்ற கட்சிகள் கொண்ட மாற்று அணி உருவாகி மாபெரும் வெற்றி பெறும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3வது அணி வெற்றி பெற தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 40 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற போரின் போது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் கொடுஞ்செயல் செய்த காங்கிரஸ் அரசுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்காமல் நிச்சயம் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை பார்த்த 3 கூட்டணிகள், பாரதிய ஜனதாவாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று 3வது அணி சொல்கிறது. மதிமுக சொல்கிறது, பாஜக சொல்கிறது, பாஜக மதிமுக ஒரே அணியில் இருக்கிறது. அனைவருமே எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். யார் வெற்றி பெறுவார்கள் என்பது முழுக்க தமிழக மக்கள், இந்திய மக்கள், 120 கோடி மக்களுடைய கையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 70-80 கோடி வாக்காளர்களுடைய கையில் இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்க இருக்கோம். அந்த பரபரப்பு தான் தேர்தல் நிகழ்ச்சியாக 40க்கு 40 நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் நண்பர்களை இன்று ஒரு மிக முக்கியமான தொகுதியை பார்க்க இருக்கிறோம். நீலகிரி தொகுதியை பார்க்க இருக்கிறோம். நீலகிரி தொகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சில விஐபி தொகுதியில் ஒன்று. ஏனென்றால் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. அந்த தொகுதியை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த தொகுதி பார்க்க இந்த தேர்தல் மேடை நிகழ்ச்சி நாம் நிறைய செய்திகளை பார்த்தோம். அதில் முக்கியமான செய்தி சற்று முன் வந்திருக்கிறது. அந்த செய்தி இந்தியா காங்கிரஸ் உடைய அகில இந்திய தேர்தல் பிரச்சார குழு துணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு நினைவிருக்கும், சில மாதங்களுக்கு முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பிரச்சார குழு தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் இப்போது தேர்தல் பிரச்சார குழுவுடைய இணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் பிரச்சார குழு தலைவராக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சோனியா காந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வகையிலான பதவி இறக்கமா அல்லது வேதம் இழந்திருக்கிறதா என்பதை காங்கிரஸ் கட்சி தான் விளக்க வேண்டும். இது சற்று முன் வந்திருக்கக்கூடிய செய்தி. காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தேர்தல் பிரச்சார குழுவுடைய இணைத் தலைவராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி நீலகிரி தொகுதி. ஏற்கனவே சொன்னது போல ராசா முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய நீலகிரி தொகுதி ஒரு விஐபி தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியோட பிரச்சனை பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னால் நம்முடைய கோவை அரங்கத்திலிருந்து இந்த தொகுதியை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அந்த நீலகிரி தொகுதியுடைய மண்ணின் மைந்தர் பேராசிரியர் சமூக ஆர்வலர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு ஜெயபிரகாஷ். நாம் நிறைய விஷயங்களை அவரிடம் கேட்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவருடைய பிரச்சனை, அந்த தொகுதியுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய கோரிக்கை, மக்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாத்தையும் பேச இருக்கிறோம். அதற்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த
விஷயம், இந்த நிகழ்ச்சியுடைய இறுதிப் பகுதியில் இதுவரை பிரம்மாண்டமான இதுவரை எந்த தொலைக்காட்சி செய்யாத 40க்கு 40 தொகுதியிலும் 20,000க்கும் மேற்பட்ட சாம்பிள்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடன் இணைந்து நடத்தியிருக்கிறோம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. நீலகிரி தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று. அதற்கு முன்னால் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படக்கூடிய நீலகிரி தொகுதி எப்படி இருக்கிறது, அந்த தொகுதியுடைய பிரச்சனை என்ன, அந்த தொகுதியுடைய அடிப்படையான விஷயங்கள் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். கோடை வாசத்தலங்களில் நீலகிரி மாவட்டத்துக்கு தனி சிறப்பு உண்டு. நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம் 6 சட்டமன்ற உள்ளடக்கிய இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளர் நின்ற ஆர் ஆசா வெற்றி கண்டார். வெற்றி கண்ட பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என்ன, மக்களின் மனசுமர்கள் என்ன என்ற கேள்விகளோடு களப்பதிவை தொடருவோம் இந்த தொகுதிகளில். மஞ்சு சூழ் மலைகளும் அவற்றில் பைது வளர்ந்து அடி வெறுத்தும் நுனி சிறுத்தும் கிளை தழைத்தும் பசுமை போர்த்திய காடுகள் நிரம்பிய மலைப்பிரதேசம்தான் நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டுமொத்த எழிலும் ஒருங்கே அமையப்பெற்ற நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உதகமண்டலம், குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம், பவானிசாகர், அவிநாசி என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. பொது தொகுதியாக இருந்த நீலகிரி தற்போது தனி தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 12,41,671 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 6,16,070 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,25,539 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினமாக 26 பேரும் மற்றும் படை வீரர் வாக்காளர்கள் 36 பேரும் இடம்பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்ட மக்களின் சராசரி கல்வியறிவு 78% ஆகும். நீலகிரியில் தேயிலை உற்பத்தியும் சுற்றுலாவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்களாக உள்ளன. இவை தவிர புகைப்பட சுருள் தயாரிப்பு, துப்பாக்கி மருந்து தொழிற்சாலை உள்ளிட்ட பெரிய தொழிற்சாலைகளும் 100க்கும் மேற்பட்ட சிறிய தொழிற்சாலைகளும் இங்கு உள்ளன. அந்நிய செலாவணிக்கு உத்தரவாதம் தரும் தேயிலை தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை மட்டும் 167. மிதமான தட்பவெப்ப சூழல் நிலவுவதால் மின்சாதன பொருட்களும் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை எப்போது மூடப்படும் என்ற அச்சம், பசும் தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் என்ற வாக்குறுதியை காற்றில் கலந்த பரிதாபம், விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள், விளை நிலங்களுக்கு வரும் வனவிலங்குகள் என்று மலையரசு என்று வர்ணிக்கப்படும் நீலகிரியில் மலை போல் குவிந்து கிடக்கின்றன மக்கள் பிரச்சனைகள். நீலகிரி தொகுதி மலைகளின் அரசு என்று அழைக்கப்படுகிறது. குளிரின் அடையாளமாக இருக்கக்கூடியது. குளிர் என்றாலே நாம் ஊட்டியை தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. இதெல்லாம் அந்த தொகுதியுடைய அழகு முகம். ஆனால் அந்த தொகுதி மக்களுடைய நிலைமை அழகு எவ்வளவு தூரம் மலை போல குவிந்து கிடக்கிறதோ அதே மாதிரி தொகுதி மக்களுடைய பிரச்சனையும் கூட மலை போல் குவிந்து கிடக்கிறது இந்த தொகுப்பு சொல்கிறது. நாம் பேராசிரியர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீலகிரி தொகுதியில் ஒரு அடிப்படையான பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இப்பவோ அப்பவோ அப்படிங்கிற நிலைமையில ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஊட்டியில் நம்ம எப்பெல்லாம் பிரச்சனை பார்க்கிறோமோ அந்த ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம பார்க்கிறோம். அந்த இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலையில என்ன பிரச்சனை, அந்த தொழிலாளர்களுக்கான என்ன தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திரு ஜெயபிரகாஷ்? அது HPF நிறுவனம் ஏற்கனவே சிக் இண்டஸ்ட்ரி என்று மத்திய அரசு கூறிவிட்டது. எனவே அதற்கு மீண்டும் புத்துயிரை ஊட்ட வேண்டுமானால் அதிக நிதி தேவைப்படுகிறது. இதைத்தான் அப்பகுதி மக்கள் மத்திய அமைச்சர் என்ற முறையில் ஆர் ராசாவிடம் எதிர்பார்த்தனர். ஆனால் மக்களுக்கு துரதிருஷ்டம் என்று சொல்ல வேண்டும், அவர் அமைச்சராக இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே பணிகள் நடைபெறவில்லை. போட்டோ பிலிம்ஸ் அந்த தொழில்நுட்பம் மாறிவிட்டதன் காரணமாக HPF நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்டு வந்த பொருட்கள் ஒரு பழைய முறைக்கு இருந்ததால் அந்த நிறுவனம் நலிவடைந்து விட்டது. HPFக்கு பின்னர் மென்பொருள் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். அதுவும் நிகழவில்லை. அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை நீலகிரிக்கு கை கொடுக்குமா என்று எதிர்பார்த்தனர். அதிலும் பொதுமக்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. இதுதான் இன்றைய நிலவரம். பசுந்தேயிலையை பொறுத்த மட்டிலும் 2000 ஆண்டு வரை நல்ல விலை கிடைத்து வந்தது. அதற்கு பின்னர் கடந்த 14 ஆண்டுகளாக போதிய விலை இல்லாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுவே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை.
நன்றி ஜெயபிரகாஷ், உங்களுடைய கருத்துக்கு நாம் தொடர்ந்து பேச இருக்கிறோம். தேயிலை பிரச்சனை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கக்கூடியது முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்த நீலகிரி தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசாவுடைய செயல்பாடுகள் பற்றி. பெரம்பலூர் சொந்த தொகுதியா இருந்தாலும் கூட தனி தொகுதியாக இருந்த பெரம்பலூர் தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்டு நீலகிரி தொகுதி தனி தொகுதியாக மாறியதால் பெரம்பலூரிலிருந்து ஊட்டிக்கு நீலகிரிக்கு இடம்பெயர்ந்தவர் திரு ராசா. எனக்கு ஒரு பொதுவாக ஒரு சந்தேகம் உண்டு. ஒரு அடிப்படையான நிறைய விஷயம் நண்பரோட பேசும்போது கேட்டிருக்கிறேன். பெரம்பலூர் தனி தொகுதி, அந்த தொகுதியில் நிற்க முடியாமல் திரு ராஜா அவர்கள் ஊட்டிக்கு வந்து விட்டார். ஏன் பெரம்பலூர் தொகுதியில் ராஜா போட்டியிட்டு இருக்க கூடாது, நீலகிரி தொகுதியில் இன்னொரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நண்பருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க கூடாது? அப்படியானால் 2 தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்திருக்க முடியுமே. தனி தொகுதியில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவர்கள் போட்டியிட வேண்டுமா? தனி தொகுதியில் பொதுமக்கள் யாரும் போட்டியிட வாய்ப்பில்லை, தனி தொகுதி மக்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். ஆனால் பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவர்கள் கூட போட்டியிட முடியும். அப்படியான வாய்ப்பு ஏன் இந்த தகத்தகாய கதிரவன் போன்ற வந்தார் என்று திரு ராஜா பற்றி சொல்வார் திமுக தலைவர் கருணாநிதி, அந்த மாதிரியான நண்பர்களுக்கு ஏன் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை? நிறைய தலித் நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அல்லவா? இருந்தாலும் ஏன் அப்படி அரசியல் கட்சிகள் ஏன் சிந்திப்பதில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் திரு ஆ ராசாவுடைய பாராளுமன்ற செயல்பாடுகள், அவருடைய பாராளுமன்ற வருகை, அவர் எழுப்பிய கேள்விகள், அவர் பதிலளித்த விஷயங்கள், அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். குளிர் பிரதேசமான நீலகிரி அரசியல் சதுரங்கத்தில் அனல் பறக்க காரணம் இந்த தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் ஆ ராசா. 1963ஆம் ஆண்டு பெரம்பலூரில் பிறந்த ஆ ராசா ஆரம்ப காலம் தொட்டே திமுகவின் தீவிர ஆதரவாளர். இளங்கலை அறிவியல் படிப்பும் ஆசிரியர் தகுதி பட்டய படிப்பும் முதுகலை வழக்கறிஞர் படிப்பும் முடித்த அவர் 1996ஆம் ஆண்டு பெரம்பலூரிலிருந்து திமுக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஊரக வளர்ச்சித்துறையின் இணை அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் 1999ஆம் ஆண்டும் பெரம்பலூரிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார். அப்போது குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2004ஆம் ஆண்டு 3வது முறையாக மீண்டும் பெரம்பலூரிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது முதலில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். பின்னர் 2007ஆம் ஆண்டு அவருக்கு தொலைத்தொடர்புத்துறை ஒதுக்கப்பட்டது. இதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் ஆ ராசா 3,16,303 வாக்குகள் பெற்றார். 2வது இடம் பிடித்த மதிமுகவின் கிருஷ்ணனை விட 86,021 வாக்குகள் அதிகம் பெற்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் ஆ ராசா. 2007ஆம் ஆண்டு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகித்த போது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி சிபிஐ இவரை 2011ஆம் ஆண்டு கைது செய்தது. இந்த வழக்கில் ஆ ராசா சிறை சென்ற காரணத்தால் இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு வெறும் 36%ஆகவே உள்ளது. மேலும் எந்தவொரு விவாதத்திலும் பங்கேற்க முடியாத சூழலும் கேள்வி எழுப்ப முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டார் ஆ ராசா. இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிற விஷயம் ஊட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியுடைய நிலைப்பாடும் அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசாவுடைய செயல்பாடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்க்க இருக்கிறோம். அதில் நாம் முதலில் பார்க்க இருக்கக்கூடியது நீலகிரி என்றும் ஊட்டி என்றும் அழைக்கப்படும் மலைகளின் இளவரசியான உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதி பற்றி. இது ஒரு காடுகள் நிறைந்த ஒரு பகுதி, பசுமை காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்த ஒரு ஊட்டி இன்று கான்கிரீட் காடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, வேதனை என்ன, இப்போது நாம் பார்க்கலாம். இருளர், குறும்பர், பணியர், தோடர் போன்ற பழங்குடியினர் அதிக அளவில் காணப்படும் தொகுதி உதகமண்டலம். மலை வாசஸ்தலமாக இருந்தாலும் இங்கு 1 சதுர கிலோமீட்டருக்கு 287 பேர் உள்ளனர். தமிழ், வடுகு, மலையாளம், கன்னடம் உட்பட பல மொழிகள் இங்கு பேசப்படுகின்றன. எழில் கொஞ்சம் பூமியாக இருந்த ஊட்டி இன்று மெல்ல மெல்ல அதன் பொலிவை இழந்து வருகிறது. ஊட்டி டவுனை பொறுத்தவரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசம். இன்டர்னல் ரோடு, நேஷனல் ஹைவே தவிர எல்லா ரோடுமே டேமேஜ் ஆயிடுச்சு. வில்லேஜ் ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஊட்டி இடத்துல ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சைடெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உளுந்து கிடக்குதுங்க. குழந்தை குட்டிங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. அந்த சைடு ஒண்ணு போட்டு கொடுங்கன்னா வர எலெக்ஷனுக்கு வரவங்க நாங்க செஞ்சிடறோமா, நீங்க ஓட்டு போடுங்கன்றாங்க. நான் எங்க தொகுதி எத்தனை பேரை ஜெயிச்சு வந்தாங்க, ஆனா ஒருத்தரும் ஒண்ணு செஞ்சதே இல்லை. வனப்பகுதிக்குள் குடியிருப்புகள் அல்லது தங்கும் விடுதிகள் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் அனுமதி பெற வேண்டும் என்பது விதி. ஆனால் ஊட்டியில் இந்த விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன என்பது
உள்ளூர் வாசிகளின் குற்றச்சாட்டு. இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்து வாழ்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒரு சாதாரண வீடு கட்டும்போது மாஸ்டர் பிளான் சட்டம் இருக்கு சொல்லி அவர்களை தடுக்கிற அதிகார வர்க்கம், இதே அதிகார வர்க்கம் இதே நீலகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிற வெளி மாநிலங்களை சார்ந்த மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரர்களுடைய விதிமுறைய கட்டிடங்களை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இதேபோன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும், நீர் ஆதாரங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்களின் எதிர்பார்ப்பு. பசுமை காடுகளாக இருந்த உதகமண்டலம் இன்று கான்கிரீட் காடுகளாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் அதிகார வர்க்கத்துடைய அலட்சியம். அந்த அதிகார வர்க்கம் ஏழைகளுக்கு ஒரு சட்டத்தையும் பணக்காரர்களுக்கு வேறொரு சட்டத்தையும் அமல்படுத்துகிறது என்பது அவருடைய குரலாக இருந்தது. நண்பர்களே, நாம் ஊட்டி நீலகிரி தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குன்னூர். ஒரு காலத்தில் சுவை மிகுந்த தேயிலை தூள் என்றால் அது குன்னூரிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் தேயிலை தான் என்று இருந்தது. ஆனால் இன்று தேயிலையோடு சேர்ந்து அந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையும் கூட பறிக்கப்படுவதாக அவலக்குரல் எழுந்திருக்கிறது. குன்னூர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய நிலைமை என்ன, இப்போது நாம் பார்க்கலாம். தென்னகத்தின் தண்ணீர் தொற்று என்று அழைக்கப்படும் குன்னூர்ல குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா வளம் தற்போது எந்த நிலையில் உள்ளது? அது மட்டுமல்லாமல் கல்வி வேலைவாய்ப்புக்காக நாடாளுமன்ற உறுப்பினரின் பங்கு என்ன? தேயிலை தொழிலாளர் வாழ்வில் ஒளி பிறந்ததா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு இந்த பயணத்தை இங்கிருந்து தொடங்குவோம். குன்னூரின் தலையாய பிரச்சனை என்றால் அது சாலை போக்குவரத்து தான். மலை பிரதேசமாக உள்ளதால் போதிய சாலைகள் இல்லை என்ற போதிலும் இருக்கின்ற சாலைகளும் சீர்கெட்டு கிடப்பதாக பட்டியலிடுகின்றனர் தொகுதிவாசிகள். இதற்கு உதாரணமாக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலை உட்பட நகரின் பல இடங்களில் உள்ள சாலைகள் பராமரிப்பின்றி உள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தேயிலை உற்பத்தியும் குன்னூரின் தலையாய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. உற்பத்தியை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை பெருக்கவும் அரசுகள் எவ்வித ஒத்துழைப்பும் தரவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடமாநில தேயிலை தொழிலாளர்கள் அளவிற்கு தென் மாவட்டம், குறிப்பாக குன்னூர் தொழிலாளர்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை என்பதும் அவர்களின் புகாராகும். சவுத் இந்தியாவோட வேஜஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தி வேர்ல்ட். இப்போ நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள விட அவங்க இப்போ 100 ரூபா கொடுக்கணும், நாங்கள் 205 மேலே கொடுக்குறோம் இங்கிலீஷில். அது இப்போ அடிஷ்னல் ஸ்டாட்யூட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 300 rupees வரும். Whereas North Indian wages are very less. Even அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம prices is also higher compared. So நம்ம இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்தவரை we are adequately compensating the wages. பார்த்தீங்கன்னா we are adequately paying compared to rest of the world. ஆள் நாளுக்கு நாள் ஆளு குறைவா தான் ஆயிட்டு இருக்குது. யாருமே புது ஆட்கள் சேர்றதில்ல. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ வட இந்தியால இருந்து ஆளுகளை கூப்பிட்டு இலை குறைக்கிற நிலைமையில வந்திருக்கோம். ஏன்னா டீயை பொறுத்தவரையில குவாலிட்டி டீ பண்ணணும்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க அந்த இலையை எடுத்தாகணும். நாங்க உதாரணமா சொன்னா ஒரு 7 இருந்து 10 நாளைக்குள்ள அந்த டீ எடுத்தாதான் உங்களுக்கு குவாலிட்டி டீ பண்ண முடியும். அதுக்கு பண்றதுக்கு ஆளு இப்போ பிரமாதத்துல இருக்காங்க. சாலை பிரச்சனைக்கு அடுத்தபடியாக குன்னூர் வாசிகள் குமுறுவது குடிநீர் தட்டுப்பாட்டுக்காக தான். கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துவிட்ட குடியிருப்புகள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு இணையாக குடிநீர் விநியோகம் சீரமைக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி பஞ்சம் ஜாஸ்தி. 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அதுவும் வந்தாலும் சுத்தமான தண்ணி கிடையாது. சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. துணிமணி கசக்க முடியாது, சமையல் செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம தொகுதி இருக்குது. சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை எடுத்துக் கூறுகிறார்கள் மக்கள். ஏற்கனவே நாம் கூறியிருப்பது போல உள்ளாட்சி நிறுவனங்கள் செய்ய வேண்டிய, நிர்வாகங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய விஷயங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் மக்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்குமே ஒரே பொறுப்பு தான் இருக்கிறது என்றுதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கும். இப்போ முக்கியமாக குறிப்பிட்ட தேயிலை தொழிலாளர்களுடைய சம்பளம் குறைவாக இருக்கிறது குறிப்பிட்டார்கள். ஆனால் 200 ரூபாய் கொடுக்கிறோம், வடமாநில தொழிலாளர்களோடு இங்கே அதிகமாக கொடுக்கிறோம் என்று அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கூறினார். தொழிலாளர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாலும் பத்தாது. ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் பணி செய்யக்கூடிய பணி மிக கடுமையானது. கடும் குடியில் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த சுமையை தாங்கிக் கொண்டு அவர்கள் ஒவ்வொரு இலையாக பறிக்கக்கூடிய விஷயம் சாதாரணமாக எல்லாரும் செய்துவிட முடியாத விஷயம். நண்பர்களே, நாம் இப்ப கூனூர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொகுதி, குன்னூருக்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கூடலூர். தேயிலை தொழிலில் நிலவும் பிரச்சனையும் வனவளங்களின் தொந்தரவும் கூடலூர் தொகுதி மக்களை தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றிய செய்தி தொகுப்பை, அந்த மக்களுடைய பிரச்சனையை இப்போது நாம் பார்க்கலாம். நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு கூடலூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தொகுதியில மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் தேயிலை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. விளைநிலங்களுக்கு யானைகளால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதியும் இந்த பகுதி தான். 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராசா இந்த தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, கடைபிடிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் தேயிலை தொழிலாளர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டதா அல்லது ஏமாற்றப்பட்டார்களா? இந்த கேள்விகளுடன் பதிவை இங்கிருந்து தொடங்கலாம்.
தீரா பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது கூடலூர் தேயிலை தொழிலாளர்களின் பிரச்சினை. பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வந்த தேயிலை விவசாயம் இன்று மெல்ல மெல்ல சுருங்கி சில 100 ஏக்கர் என்ற அளவில் குறைந்துவிட்டது. ஏற்றுமதிக்கு போதிய வாய்ப்பின்மை, தொழிலாளர்கள் பற்றாக்குறை, கூலி பிரச்சனை என தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வு கசக்கிறது. தினக்கூலியா எங்களுக்கு 204 ரூபாய் குடுக்கறாங்க. அது எங்களுக்கு புள்ள குட்டிய வச்சுக்கிட்டு எங்க குடும்ப செலவுக்கே பத்தாம இருக்குது. ஏதோ இப்ப இருக்கிற எம்பி வந்து எங்களுக்கு நல்லது செஞ்சா எங்க குடும்பமும் நாங்களும் கொஞ்சம் நல்லா வாழுவோன்ற நம்பிக்கை இருக்குது. தேயிலை விவசாயம் குறைந்து விட்டதால் இப்போது காபி கொட்டை உற்பத்தியாவது கை கொடுக்குமா என தொழிலாளர்கள் தடம் மாறி செல்கின்றனர். கூடலூர் தொகுதியின் மற்றொரு முக்கிய பிரச்சினை சொந்த நிலமாக இருந்தாலும் செக்ஷன் 17 விதிப்படி அவர்களால் அதனை விற்க முடியாது. பட்டா இல்லாத விளை நிலங்களும் கூடலூரின் பிரதான பிரச்சனையாக விளங்குகிறது. பட்டா இல்ல, 50 வருஷமா 40 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டாக்கா இது காடு பகுதின்றாங்க. காடு பகுதியில இவ்ளோ காரியங்கள் இருக்குது. காட்டுக்கு இத்தனை கடை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, லைன் ஸ்கூல் இருக்கு, கிளப் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் பட்டா இல்லன்னு சொல்றாங்க. அந்த பட்டா கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி தரணும். இங்க இருக்கக்கூடிய 45,000 ஏக்கர் லேண்ட் செக்ஷன் 17, செக்ஷன் 53 உள்ளிட்ட நிலம்பூர் கோவிலத்தினுடைய நிலத்தை கையகப்படுத்தும் போது உருவாக்கப்பட்ட அந்த பிரிவின் கீழே இன்றைக்கும் பட்டா இல்லாமல் தவிக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு சொந்த வீட்டிலே அவர்கள் இன்றைக்கும் இருட்டோட வாழக்கூடிய தன்மை என்பது இருக்கு. ஊட்டி, குன்னூர், கூடலூர் என்று அந்த நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தது என்பதை நான் பார்த்தோம். அதை பற்றி தான் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். முக்கியமான நம்ம ஒரு 3 விஷயம் பார்த்தோம். அதுல வந்து மிக அடிப்படையா இருந்தது தேயிலை தொழிலாளருடைய பிரச்சனை. அவருடைய கூலி என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையா இருந்தது. அதே சமயம் அவருடைய உற்பத்தி கடுமையான அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேயிலை தொழிலாளருடைய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன திரு ஜெயபிரகாஷ்? இப்போ கிராம பகுதிகளில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று பார்த்தாலே அது தேயிலை தொழிற்சாலைகளுக்கு, தேயிலை தோட்டங்களுக்கு செல்வதுதான். அதற்கு பின்னர் தான் தொழிற்சாலைகள். எனவே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றாலே அது ஒன்றுதான் உள்ளது. எனவே அங்கே கிடைக்கும் கூலியை அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதுதான் தேயிலையை அங்க நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார். ஏற்கனவே வெளி மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-120 ரூபாய் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்திலேயும் குறிப்பா தென் மாநிலங்கள் 220 ரூபாய்க்கு மேல கொடுக்கப்படுது. எல்லாமே சேர்த்தெல்லாம் பார்த்தா 300 ரூபாய்க்கு மேல வருதுன்னு சொல்றாங்க. அப்ப கம்பேரிட்டா ஒப்பீட்டு அளவுல வட மாநில தொழிலாளர்கள் கூட தென் மாநில தொழிலாளர்கள் அதிகமாக தானே வாங்குறாங்க தேயிலை தொழிலாளர்கள். சம்பளம் எப்படி இருந்தாலும் அந்த தொழிலின் நிலவரத்தை நாம் பார்க்கணும். 2000 ஆண்டுக்கு பிறகு பசுந்தேயிலைக்கான விலை மிகவும் குறைந்து விட்டதால் அந்த தொழிலில் பெரிய லாபம் இருப்பதாக தெரியவில்லை. உலகமயமாக்கல் காரணமாக நீலகிரி தேயிலைக்கு இருந்த கிராக்கி குறைந்து விட்டதால் தற்போது அதற்கு போதிய விலை கிடைப்பதில்லை. எனவே இதைவிட மிக அதிகமான கூலியை எதிர்பார்ப்பதும் இச்சூழலில் சிரமம்தான். ஒவ்வொரு சட்டசபை தொகுதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. உதகை மேட்டுப்பாளையம் என்று சொன்னாலே உடனே நினைவுக்கு வரக்கூடியது மலை ரயில் தான். அங்க இருக்கக்கூடிய மலை ரயில் எல்லாருடைய நினைவுக்கு வரக்கூடியது. அதிகமாக திரைப்பட ஷூட்டிங்கள், சினிமா படப்பிடிப்புகள் அதிகம் நடக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. வனவிலங்குகள் அடிக்கடி அங்கு மிகப்பெரிய தொந்தரவை உண்டாக்கின்றன. அந்த மக்களுடைய, அந்த தொகுதி மக்களுடைய அடுத்த பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் என்ன, இப்போது பார்க்கலாம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. மலைகளின் அரசி, சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்பட்டு நீலகிரி மாவட்டத்தின் நுழைவு வாயிலாக விளங்கும் மேட்டுப்பாளையம் விவசாய விளைபொருட்களின் முக்கிய வியாபார தலமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் என்றும் வற்றாத ஜீவநதியான பவானி ஆறு ஓடுகிறது. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஊட்டி மலை ரயில் இங்கிருந்துதான் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 66,313 மக்கள் வசிக்கின்றனர். மேட்டுப்பாளையம் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது காட்டு யானைகள். மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வதால் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். பின்னாடி தெரிந்த வாழை தோட்டம் முதற்கொண்டு இங்க பல தோட்டத்துல யானைகளோட அட்டகாசம் தாங்க முடியல. பொதுமக்களுக்கு எந்த ஒரு நிம்மதியோ எந்த ஒரு இதுவும் இல்ல. பயந்து அன்னாடும் தினம் பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. 6 மணி ஆனாவே இங்க யானைகள் கலாட்டா வந்தது. எங்கனால இங்க இருக்க முடியறது இல்லைங்க. எல்லாம் பயமா இருக்குது. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனவங்க வரக்குள்ளேயே எல்லாம் இங்க வந்துருது. அதனால கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்குது. எங்களுக்கு ஏதோ ஒரு இது வண்டி யானை இங்க வராத மாதிரி தடுத்து ஏதோ செய்யணும்.
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்ல. கும்கி வருதுன்னு சொன்னாங்க, அப்புறம் வேற ஏதோ வேற ஆக்ஷன் எடுக்கிறதான்னு சொன்னாங்க, சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே கிடையாதுங்க. யானைகள் தொடரும் உயிரிழப்புகள் மற்றும் விவசாய தொழிலில் பாதிப்பு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாததால் தேக்கம்பட்டி 23 கிராம ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளனர். தீவு போல இந்த தேக்கம்பட்டி கிராமத்தில் வாழ்ற நாங்க, நிம்மதி இல்லாம வாழ்கிற எங்கள் பொதுமக்கள் இந்த யானைகள் அட்டகாசத்திற்கு உயிரிழப்புக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலன்னு சொன்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக எங்களுடைய 23 கிராம ஒருங்கிணைப்பு குழுக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. அதை தகுந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். மாவட்ட வன அலுவலர் அவர்களுடைய அறிவின்படியும் மண்டல வன பாதுகாவலர் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் கும்கி யானை வரவழைக்கப்பட்டு அவ்வப்போது வெளியில் வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிகளுக்குள் விரட்டி அனுப்ப ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பகுதியில் அகழி வெட்டும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேட்டுப்பாளையத்தில் முறையான பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்படாததால் நகரின் கழிவுகள் மற்றும் தொழிற்சாலையின் கழிவுகள் பவானி ஆற்றில் கலப்பதால் தண்ணீர் மாசுபடுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர் எடுக்கிற மேட்டுப்பாளையம் நகராட்சியோட ஹெட் ஹவுஸ் பகுதியில் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கீழ்ப்பகுதியில் உள்ள குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் இந்த கழிவு நீரால் பாதிக்கப்படுது. இது சம்பந்தமாக கடந்த ஒரு வருடமாக தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு போய் ஏற்கனவே நாங்கள் பாதாள சாக்கடை திட்டம் 78 கோடி செலவில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு 78 கோடி ஆகும்னு சொல்லி அதுவும் அரசுக்கு கோரிக்கை வச்சாச்சு. அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. ஏதோ ஒன்று பாதாள சாக்கடை திட்டம் அல்லது இந்த கழிவுநீர் ஆற்றுல கலக்காமல் இருக்கிறதுக்கு அங்கங்க ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆரம்பிச்சு அந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் ஆற்றுல விடணும்னு சொல்லிட்டு NRCP, அதாவது தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த திட்டத்தினாச்சு ஃபண்ட் ஒதுக்கி இந்த பவானி நதியை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பகுதி மக்கள் குடிநீர் இதுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறோம். வரக்கூடிய அந்த சட்ட பட்ஜெட் இதுல பாதாள சாக்கடை மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு ஒதுக்கப்படும்னு நாங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். வற்றாத ஜீவ நதியான பவானி அணை வற்றிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இயற்கைதான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். நண்பர்களே, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அடுத்து நான் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பவானி சாகர். ஈரோடு மாவட்டத்தில் இந்த தொகுதி வந்தாலும் கூட வருவாய்த்துறை அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் வந்தாலும் கூட பாராளுமன்ற தொகுதி அடிப்படையில் நீலகிரி தொகுதிக்கு வருகிறது. அந்த மக்களுடைய பிரச்சனை அங்கு தொழிற்சாலை இல்லை என்று அந்த மக்கள் நீண்ட நாட்களாக கூறி வருகிறார்கள். ஆனால் அங்கு மதுரை மட்டுமில்லாமல் இங்கும் கூட மல்லிகை மணந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தொழிலாளர்கள் நிலைமை என்ன? அந்த மல்லிகை விவசாயம் விளைந்திருக்கிறதா? அவர்களுக்கு நிறைய பணம் கிடைத்திருக்கிறதா? தொழிலாளர்களுக்கு, அங்குள்ள மக்களுக்கு பார்க்கலாம் இப்போது. வனப்பகுதி அதிகம் மிக்க தொகுதியாக விளங்குகிறது பவானி சாகர். அதனால் சாலை போக்குவரத்தை விட ரயில் போக்குவரத்து அதிகம் வேண்டும் என்பது இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இதற்கு ஏற்றாற்போல் பவானியிலிருந்து திண்டுக்கல் வரை ரயில் தடம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் திடீரென கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் பவானி சாகர் மக்கள். மத்திய அரசு ரயில் ட்ரெயின் இங்க சாம்ராஜ் நகர் டு திண்டுக்கல் ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அது சில காரணங்களாக தற்போது நிறுத்தப்பட்டிருக்குது. மீண்டும் சத்தியமங்கலம் டு ஈரோடு அல்லது சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் அறிவிச்சாங்க. சத்தியமங்கலத்தினுடைய பகுதி வளர்ச்சிக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. மற்றொரு முக்கிய பிரச்சனை மல்லிகை விளைச்சல். நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை இங்கு பயிரிடப்பட்டு வருகிறது. உள்ளூர் சந்தைகளை மட்டுமே நம்பியிராமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யத்தக்க வகையில் நறுமண தொழிற்சாலை ஒன்று வேண்டும் என்பதும் இவர்களின் நெடுநாள் கோரிக்கை. விவசாயத்தில் பாத்தீங்கன்னா இப்போ செண்டு மல்லி, மல்லிகைப்பூ, வாழை இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இங்கே விளங்குது. இங்க அடிப்படை வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க புறவழிச்சாலைகள் ரொம்ப சரியான வசதிகள் இல்லை. உள்ளூரில் எவ்வித தொழிற்சாலைகளும் இல்லை என்பதும் வேலை வாய்ப்புக்காக வெளியேற வேண்டிய நிர்பந்தம் தங்களுக்கு இருப்பதாகவும் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர் பவானி சாகர் மக்கள். மல்லிகை மணந்திருக்கிறது, ஆனால் விவசாயிகள் வாடி இருக்கிறார்கள் என்பதுதான் பவானி சாகருடைய தொகுதி மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. இன்னும் அவினாசி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவினாசி தொகுதியில் அவினாசி அத்துக்கடவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். எப்போது நிறைவேற்றப்படும் என்பது யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்கிறது. இந்த பிரச்சனை பற்றி தான் நான் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஒரு 3 தொகுதி நம்ம பார்த்தோம். இதுல மக்கள் பல்வேறு பிரச்சனை சொன்னாங்க. நம்ம பவானி சாகர் ஆகட்டும், அத்திக்கடவு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்படி நிறைய பிரச்சனை சொல்லிட்டே இருக்கிறாங்க. எது பிரதானமான பிரச்சனை
பிரச்சனை இல்ல உள்ளதிலே உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்க தொகுதியில் நீங்க எதை நினைக்கிறீங்க? இதுல நீலகிரி தொகுதி என்பது விஐபி தொகுதி மட்டுமல்ல, இயற்கை வளம் நிறைந்த தொகுதி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 60% மேலான நிலப்பரப்பு வனப்பகுதியாக உள்ளது. இதே போலத்தான் மேட்டுப்பாளையம், பவானி சாகர் தொகுதியிலும் அதிக வனப்பரப்பு உள்ளது. இங்கே தற்போது பேசியவர்கள் கூட சாம்ராஜ் நகருக்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டனர். மற்றொரு பிரிவினர் யானைகள் அட்டகாசம் என்று கூறினர். இங்கேதான் நம் சமூகத்தில் ஒரு தவறான புரிதல் உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதிலே பவானி பற்றியும் நாம் கூறி வருகிறோம். அப்பர் பவானி தான் இந்த 3 மாவட்டங்களுக்கும் தண்ணீர் தரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என்று கூறலாம். இந்த வனப்பகுதியை காப்பாற்றினால் ஒழிய நாம் இந்த அப்பர் பவானியையும் அதன் மூலம் கீழே பவானி சாகருக்கு வரும் தண்ணீரையும் நம்மால் காப்பாற்ற முடியாது. அத்திக்கடவு தண்ணீர் வேண்டும் என்றாலும், அவனாசிக்கு தண்ணீர் வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம் காப்பாற்ற வேண்டியது பவானி. இதற்கு தேவை நல்ல வனம். நல்ல வனத்தில் யானைகள் இருக்கத்தான் செய்யும். யானைகள் அட்டகாசம் என்று கூறுகிறார்கள். ஆனால் யானைகள் ஏன் வனத்தில் இருக்க வேண்டிய யானைகள் ஊருக்கு வருகின்றன என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். யானைகள் ஒரே இடத்தில் வசிப்பவை அல்ல. அவை வலசு பாதைகளில் ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த கேரளம், கர்நாடகம், தமிழகம் ஆகிய 3 மாநிலங்களும் சென்று வருகின்றன. ஆனால் தற்போது அதன் வலசு பாதைகள், காரிடார் எனப்படும் பகுதிகளில், உதாரணத்திற்கு மசினகுடியை எடுத்துக்கொள்ளலாம், மேட்டுப்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசலாக உள்ள கோத்தகிரி சாலையை எடுத்துக்கொள்ளலாம். பல இடங்களில் யானைகளின் பாதை தடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக யானைகள் திசை மாறி சென்று விட்டன. திசை மாறிய யானைகள் ருசியாக உள்ள விவசாய பயிர்களை தின்று பழகிவிட்டன. இதனால் நாம் யானையை மட்டுமே அட்டகாசம் செய்கின்றன என்று கூறினால் பிரச்சனைக்கு தீர்வு வராது. வனப்பகுதிகளை காப்பாற்ற வேண்டும். முக்கியமான விஷயம் மனிதருடைய அட்டகாசம். யானைகள் செல்லக்கூடிய பகுதியில், யானைகள் வசிக்கக்கூடிய பகுதியில் மனிதர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம் தான் முக்கியமாக இருக்கிறது என்று பார்த்தோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தேர்தல் வியூகம் மற்றும் தேர்தல் யூகம். நண்பர்களே, தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம் பகுதியில் அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் அதிகாரப்பூர்வமற்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி அதிகாரப்பூர்வமற்ற விஷயங்கள் கூட அதிகாரப்பூர்வமாக மறுநாள் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். நேற்று இதே பகுதியில் நாம் சொன்னது என்ன, இன்று நடந்தது என்ன என்பது இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னால் நேற்று தேர்தல் வியூகம் பகுதியில் நாம் சொன்னது என்ன இப்போது பார்க்கலாம். ஒரு முக்கிய மாநில தலைவர் எந்த அணியோடு சேர்வது என்பது மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். அவர் எந்த பக்கம் போக போகிறார் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது. இப்போது அவருடைய கேள்விக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. வரும் 13ஆம் தேதி அந்த தலைவர் டெல்லியில் ஒரு மிக முக்கிய சந்திப்பை நிகழ்த்தியிருப்பதாகவும், அந்த சந்திப்பின் முடிவில் அவர் யாரோடு போக போகிறார் என்பது தெரிந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். தெரிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்று உறுதியா இருக்கிறது. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று டெல்லி பயணமாயிருக்கிறார். இது இன்று காலை தான் அனைத்து நாளிலும் வந்தது. நேற்று இரவே இந்த நிகழ்ச்சி நாம் இதை பற்றி குறித்திருந்தோம். பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்திக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடன் உடன்பாடு பற்றி பேச்சுவார்த்தை அதன் பிறகு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இருக்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுல தேர்தல் வியூகம் பகுதியில் நம்ம முக்கியமான விஷயம் ஒரு மருந்து, கூட்டணி மருந்தை கலக்கக்கூடிய மருத்துவரை பற்றி பேசியிருக்கிறோம். ஒரு மருத்துவர் தமிழகத்தில் கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருந்தார், தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய கட்சி கூட்டணி இருக்காது என்று சொன்னார். 2 நாட்களுக்கு முன்னால் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய கட்சிகள் பற்றி பேச மறுத்துவிட்டார். திராவிட கட்சிகள் பற்றி பேசும்போது ஆன் த ரெக்கார்டு என்று எதையும் சொல்லவில்லை. ஆஃப் த ரெக்கார்டு என்று அவர் சொன்ன விஷயம் ஒன்று இருந்தது. ஆன் த ரெக்கார்டு, ஆஃப் த ரெக்கார்டு என்று அவர் சொன்ன விஷயம் திராவிட கட்சிகள் என்று நான் குறிப்பிட்டது ஆண்ட திராவிட கட்சிகள் தான், ஆளும் திராவிட கட்சிகளை பற்றி இல்ல. ஏன்னா ஆளும் திராவிட கட்சிகள் வேறு, ஆண்ட திராவிட கட்சிகள் வேறு என்று பிரித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் ஏற்கனவே ஒரு தாமரை சங்கமத்தில் அங்கமாகுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் உறுதியாக இருக்கக்கூடியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் நண்பர்களே நாம் இன்று காணக்கூடிய தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் யூகம். நண்பர்களே, நிகழ்ச்சியின் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடன் இணைந்து நடத்திய தந்தி டிவி நடத்திய மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. நீலகிரி தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமான முறையில் 20,000க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான சாம்பிளோடு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன என்பதை பார்க்கிறோம். நீலகிரி தொகுதி மக்களுடன் நாம் முதலில் கேட்ட கேள்வி, இந்த தற்போதைய மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நீலகிரி தொகுதி மக்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நீலகிரி தொகுதி மக்களுடைய கருத்தின்படி
மத்திய அரசு தனது கருத்தை தனது வாக்குறுதியில் நிறைவேற்றி இருக்கிறது என்று 2% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிறைவேற்றவில்லை என்று 98% மக்கள். இதுவரை நாம் 6 தொகுதியில் இன்றைய போயிட்டோடு சேர்த்து பார்க்கிறோம். இந்த 6 தொகுதிகளில் மிக அதிகமாக மத்திய அரசு தனது வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற கருத்தை மிக அதிகமான அளவில் பிரதிபலித்த மக்கள் ஊட்டி நீலகிரி தொகுதி மக்கள். 98% மக்கள் மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் நீலகிரி தொகுதி மக்களிடம் கேட்ட கேள்வி, தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று கூறியவர்கள் கூட வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18% பேர் மீண்டும் இந்த அரசுக்கு தான் வாக்களிப்போம் என்றும் 82% பேர் நாங்கள் இந்த கூட்டணிக்கு இந்த மத்திய அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பதாக இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி நான் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்ம பார்க்கிறோம். ஒரு அதிகமான கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் மத்திய அரசுடைய செயல்பாடு மீது தங்களுடைய மீண்டும் இந்த ஆட்சி வரதுக்கான வாக்கு கொடுப்புமா, தங்களுடைய வாக்கு அளிப்புமா அப்படிங்கறதுல தங்களுடைய மாற்று கருத்தை பிரதிபலிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு 98% மக்கள் மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று நீலகிரி தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அப்போ இருந்த கூட்டணி தற்போது நிலவும் கூட்டணி வேறுபாடாக உள்ளது. எனவே அதை இது ஒரு ரெலவென்ட் பாயிண்டா இப்ப எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் நம்ம கேட்டது மத்திய அரசை பற்றி, இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி இல்ல. நாம கேட்டது 2 கேள்வி. நம்ம கேட்டது மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறதா. இரண்டாவது நாம் கேட்ட கேள்வி, இதே அரசு அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா? கூட்டணி திமுகவும் காங்கிரஸ் இணைந்திருக்கிறதா, தேமுதிக உள்ள வருகிறதா அப்படிங்கிறது நம்ம கேட்கல. மத்திய அரசை பத்தி நம்ம கேட்டோம். நீங்கள் கூறுவது போல மக்கள் எதிர்பார்த்தது நடைபெறவில்லை என்றே கூறலாம். ஏனென்றால் ராசா மூலமாக நிறைய நடைபெறும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் பெரிதாக எதுவும் நடைபெறவில்லை என்பதும் உண்மைதான். மக்களுடைய வருத்தமாக இருந்திருக்கிறது. நம்ம அடுத்து நீலகிரி தொகுதி மக்களிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள்? தேசிய கட்சிக்கா அல்லது மாநில கட்சிக்கா? எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள்? நீலகிரி தொகுதி மக்களிடம் கேட்டபோது நாங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 82% மக்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 82. இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், மாநில கட்சியை சேர்ந்தவர். ஆனால் அந்த தொகுதி மக்கள் 82% மக்கள் நாங்கள் தேசிய கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்றும் 18% மக்கள் மட்டுமே நாங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வி, தேசிய கட்சிக்கு வாக்களிப்பது என்பது உண்மையானால், உறுதியானால் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று கேள்விவிட்டோம். அந்த கேள்விக்கு பாரதிய ஜனதாவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று 65% மக்களும், காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என்று 26% மக்களும், ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 9% மக்களும் கூறியிருக்கிறார்கள். பழங்குடியினர் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியாக நாம் பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட 9% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் 65% மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இது தேசிய கட்சிகளுடைய நிலைமை. மாநில கட்சிக்கு உங்களுடைய ஓட்டு என்பது உறுதியானால் உங்களுடைய தேர்வாக என்ன இருக்கும் என்று நாம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில், உங்கள் தேர்வு மாநில கட்சிகள் என்றால் உங்களின் ஓட்டு யாருக்கு? 85% மக்கள் எங்களுடைய ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றும், 12% மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீண்டும் வாக்களிப்போம் என்றும், 3% மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எங்களுடைய ஓட்டு என்று தெரிவித்திருக்கிறார்கள். 85% மக்கள் அதிமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்றும், 12% மக்கள் மட்டுமே திமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா தேசிய கட்சியில்வா மாநில கட்சியில் அப்படிங்கிற பார்க்கும்போது மாநில கட்சிக்கு தான் வாக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மை மக்கள் சொன்னாங்க. தேசிய கட்சி எந்த கட்சி வாக்களிப்பிக்கும் போது பாரதிய ஜனதாக்கு அதிகமான வாக்கு இருந்தது. நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கு என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட மக்களுடைய எண்ணங்கள் ஒரு மாற்றம் தெரியுது. ஆனால் அவர்கள் பெரும்பாலும் அளித்த பதில் மாநில கட்சிக்கு தான் எங்களுடைய வாக்கு என்பது. மாநில கட்சியில அறுதி பெரும்பான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தங்களுடைய வாக்கு என்று குறிப்பிட்டார்கள். என்ன காரணம்? அதிமுகவை பொறுத்த மட்டிலும், அதாவது நீலகிரி தொகுதியை 2ஆக பிரிக்கலாம். மலைப்பகுதியில் உள்ள 3 தொகுதிகள் நீலகிரி மாவட்டம், மண் பகுதியில் கோவை, ஈரோட்டில் உள்ள 3 தொகுதிகள், ஈரோடு, கோவை. இவற்றில் அதிமுக அமைப்பு ரீதியில் கிராமந்தோறும் நல்ல கிளைகளுடன் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நீலகிரியை பொறுத்த மட்டிலும் இனியும் ராசா என்பவர் இன்னும் மக்களிடம் ஒரு எளிமையானவர் என்ற ஒரு வரவேற்பு அவருக்கு இனியும் இருக்கத்தான் செய்கிறது. அவர் சிறையில் இருந்த போதும் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் 2 இடங்களிலும் திமுக வென்றுள்ளதை நாம் மறக்க முடியாது. மிக அருமையான ஒரு பாயிண்ட் நீங்க ஒரு புள்ளியை குறிப்பிட்டீங்க. அதாவது மலைவாழ் மக்கள் மற்றும் தரையில வாழக்கூடிய மக்கள் என்று 2ஆக பார்க்க வேண்டும். மலைவாழ் மக்கள் தான் இன்னமும் திமுகவுக்கும் திரு ராசாவுக்கும் செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் கோவை, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் அதிமுகவான செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அடுத்து நாம் மக்களிடம் கேட்ட கேள்வி, நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் கேட்ட கேள்வி, பிரதமர் வேட்பாளராக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்? உங்களுடைய சிறந்த பிரதமர் வேட்பாளர் யார்? பிரதமராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் நீலகிரி மக்களிடம் கேட்டபோது 50% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்றும்,
21% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்றும் 18% மக்கள் காங்கிரஸ் உடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும் மற்றவர்கள் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, எங்களுடைய ஓட்டு மற்றவர்கள் தான், இந்த 3 பேருக்குமே இல்லை என்று 11% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடிக்கு 50% வாக்குகள், 21% வாக்குகள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு. அடுத்ததாக நாம் எழுப்பியிருந்த கேள்வி, இந்த நாட்டுடைய பிரதானமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த தீர்வை தரக்கூடிய சிக்கல்களிலிருந்து இந்த நாட்டை விடுவிக்கக்கூடிய திறன் யாருக்கு இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது 51% மக்கள், கிட்டத்தட்ட ஏற்கனவே கடந்த ஸ்லைடில் வந்தது போல 51% மக்கள் நரேந்திர மோடிக்கு இந்த திறமை இருக்கிறது என்றும் 18% மக்கள் மட்டும் ராகுல் காந்திக்கு இந்த திறமை இருக்கிறது என்றும் அதைவிட அதிகமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இந்த திறன் இருக்கிறது 20% தலைவர்களும் கூட 3% மக்கள் திரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு இந்த திறமை இருக்கிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 7% மக்களும், மற்றவர்களுக்கு இந்த திறன் இருக்கிறது என்று 1% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிகமான ஒரு பின்புலம் அந்த தொகுதியில் இருப்பதாக நாம் தெரிகிறது. 51% மக்கள் நரேந்திர மோடிக்கும், 20% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும், அதைவிட சற்றே குறைவாக 18% மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு இவர்கிட்ட ஜெயபிரகாஷ் கேட்க ரொம்ப வித்தியாசமான நம்ம பார்வை பார்த்தோம். அதாவது படித்த பழங்குடி மக்கள் அதிகமா இருந்தாலும் கூட நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட போல தரைப்பகுதி பிளைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கோவை, ஈரோடு மாற்ற ஒரு செழிப்பான மாவட்டங்களை சேர்ந்த மக்கள். இங்க ஆம் ஆத்மி கட்சி இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு சிலையில் நம்ம பார்க்க போறோம். ஆம் ஆத்மி கட்சியோட தனிப்பட்ட செல்வாக்கு என்னங்கிறத பார்க்க போறோம். ஆனா இவர்கள் ஒரு திமுகவுக்கும் அதிமுக வித்தியாசம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட ரொம்ப மைனூட்டா ஒரு சின்ன மயிரிலே அளவு தான் வித்தியாசமாக இருக்கிறது இந்த தொகுதியில். என்ன காரணம்? ஆம் ஆத்மி என்பது புதிதாக தற்பொழுது நுழைந்துள்ள கட்சி. அதற்கு தலைமை பொறுப்பே கிடையாது தமிழகத்தில். எனவே ஆம் ஆத்மி கட்சியால் பெரிய மாறுதல் தமிழகத்தில் ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. பாரம்பரியமாக எடுத்துக்கொண்டால் நீலகிரி தொகுதியை எடுத்துக்கொண்டால் எப்போதுமே தேசிய கட்சிகள் தான் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆர் பிரபு இருந்திருக்கிறார், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இருந்திருக்கிறார், பாஜக சார்பில் மாஸ்டர் மாதன் இருந்திருக்கிறார். எனவே நீலகிரி தொகுதியை பொறுத்த மட்டிலும் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாகவே இருந்து உள்ளது. தற்போதுதான் ஆர் ராசா திமுக சார்பில் வந்துள்ளார். அதிமுக சார்பில் வெகு காலத்திற்கு முன்னர் ராமலிங்கம் இருந்துள்ளார். எனவே இது திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்பதை விட ஒரு தேசிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்று நிலவும் போது இதில் சிறிய கட்சிகளுக்கு இடமில்லை என்றே சொல்லலாம். தேசிய கட்சிகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கள். கடந்த முறை திராவிட கட்சி வென்றது, இந்த முறை எந்த கட்சி வெல்லப்படும் என்று பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வி, இந்த ஊட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்களும் அடுத்ததாக நாம் எழுப்பிய கேள்வி, ஆம் ஆத்மி கட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் என்று. நிச்சயமாக அவர்களுக்கு அதிகம் பேருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை பற்றி தெரியுமா என்று கேட்டபோது 79% மக்கள் ஆம் எங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டார்கள். இதுவும் கூட இதுவரை நாம் பார்த்த 6 நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமான எண்ணிக்கை 79% மக்கள் ஆம் ஆத்மி கட்சி தங்களுக்கு தெரியும் என்றும் 21% மட்டுமே அப்படி ஒரு கட்சி இருப்பது தங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அவள் நாம் கேட்ட கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமானால் ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று நாம் கேட்டோம். ஊட்டி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது? 18% மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்றும் 82% மக்கள் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்றும் தெரிவித்தார்கள். அடுத்ததாக நாம் பிரதானமாக எழுப்பிய கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில் 27% மக்கள் ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல 14% மக்கள் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் என்று இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். 59% மக்கள் அப்படியான வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் இறுதியாக சுருக்கமாக கேட்க விரும்புகிறேன். இந்த ஊட்டி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய மனநிலை பார்த்தோம், அவருடைய எண்ண ஓட்டங்களை பார்த்தோம். இறுதியாக அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கையாக அந்த எண்ண ஓட்டமாக அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய விஷயமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? சுருக்கமாக. இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஆர் பிரபு, ராசா ஆகியோர் மற்றும் எஸ்ஆர்பி ஆகியோர் அமைச்சர்களாக இருந்துள்ளனர். எனவே தற்போது வரக்கூடியவரும் திறமையானவராக ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவராக ஆளும் கட்சியில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்பதே மக்களின் மனப்போக்கு. இப்பகுதியில் பெரிய தொழிற்சாலைகள், பொருளாதாரம் பெரிய அளவில் முன்னேறவில்லை. நீலகிரியை பொறுத்த மட்டும் பார்த்தீர்களானால் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. இது ஒரு ஸ்திரமற்ற சூழலை எடுத்துக்காட்டுகிறது. எனவே நிறைய முதலீடுகள், அதிக தொழில் தொடங்க, ஒரு மேலிடத்தில்
பேசக்கூடிய அளவு திறன் படைத்த ஒரு எம்பியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். செல்வாக்கு படைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி திரு ஜெயபிரகாஷ், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக. மக்கள் எப்போதுமே புத்திசாலித்தனமான தீர்வுகளை தரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி மக்களும் ஒரே கேள்விக்கு ஒவ்வொரு விதமாக பதிலளிப்பதை நாம் பார்த்தோம். இதுவரை நாம் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய நிலைமையை பார்த்திருக்கிறோம். இந்த 6 நாள் இன்று சேர்த்து 7 நாடாளுமன்ற தொகுதி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு வித்தியாசமான கருத்து. மக்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான பார்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனெனில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பு தான் எப்போதுமே மகேசனுடைய தீர்ப்பாக இருக்க முடியும். இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சந்திக்க இருக்கிறோம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.